الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெயர்களால் முஸ்லிம்களாகிய நாம் உண்மையான ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, உண்மையான இறுதி இறை தூதர் ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக, இன்னும் மறுமையை நம்பி வாழக்கூடியவர்களாக, எதை செய்தாலும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக, உலகத்தின் பேர் புகழை நாடாதவர்களாக, எந்த நற்காரியத்தை செய்தாலும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும், நாம் இருக்கும் பொழுது நம்மை புகழ வேண்டும், போற்ற வேண்டும் என்று அல்லாமல், நாம் சென்ற பிறகு கூட நாம் தான் கொடுத்தோம் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். பல 100 ஆண்டுகள் கடந்துவிடும், யாரு பக்தி செய்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது, பெயர் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி பக்தி செய்துவிட்டு, நிலையான தர்மத்தை செய்துவிட்டு செல்லக்கூடியவர்களாக இஸ்லாமிய சமுதாயமாக நாம் இருக்கின்றோம். கணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட அந்த நிலையான தர்மங்கள், மஸ்ஜிதுகள், இவைகளை யார் நிர்வகிக்க வேண்டும், யார் நிர்வகிக்க கூடாது, இரண்டையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக கூறிவிட்டார். அல்லாஹு தஆலா சூரத்துல் தௌபா என்ற சூறாவில் இதை குறித்து பேசும் பொழுது, முதலில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை, இது போன்ற அல்லாஹ்வினுடைய சொத்துக்களை யார் நிர்வகிக்க கூடாது என்பதைத்தான் முதலில் சொல்கின்றான். மா கான லில் முஸ்ரிகீன அன் யஅமுரு மஸாஜித அல்லாஹி ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். அல்லாஹ்வின் பள்ளிவாசல்களை பராமரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் இல்லங்களை பராமரிக்கக்கூடிய, அதை நிர்வகிக்கக்கூடிய தகுதி, எந்த தகுதியும் இணை வைப்பாளர்களுக்கோ, ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர், இறை நிராகரிப்பாளர்களுக்கு அதை நிர்வகிக்கக்கூடிய தகுதி இல்லை என்று அல்லாஹ் தஆலா முதலில் சொல்கிறான். காரணம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வபின்னாரிஹும் ஹாலிதூன். அவர்கள் யார் தெரியுமா? ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். நீங்கள் முஸ்லிம்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்வார்கள். நீங்கள் யார்? நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் என்று சொல்வார்கள். ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர், தெளிவாக சொல்வார்கள், நான் இந்து மதத்தை சார்ந்தவன், நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன், நான் யூத மதத்தை சார்ந்தவன் என்று தெளிவாக சொல்வார்களே, அவர்களுக்கு அல்லாஹ்வின் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன்? அவர்கள் அவர்கள் யார்? மறுமையை மறுப்பவர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள், நரகத்தை நிரந்தரமாக இருப்பவர்கள். அவர்களுக்கு உண்மையான இறைவனாகிய அல்லாஹ்வின் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ்
அல்லாஹ்வின் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கின்றது தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்கிறான், மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி யாருக்கு என்றால் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கும் மறுமையை நம்பக்கூடியவர்களுக்கு தான் இருக்கின்றதே தவிர மாற்று மதத்தவர்களுக்கு அல்லாஹ்வின் இல்லங்களை அல்லாஹ்வின் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்வின் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை, இதை நாமும் சற்று கவனிக்க வேண்டும். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமையின் மீது நம்பிக்கை இருக்கும் அவர்களுக்கு, மறுமைக்காக செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் சென்று நிற்க வேண்டும் என்பதற்காக செய்வார்களே அவர்களுக்கு தான் இந்த தகுதி. அது மட்டுமல்ல, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் அந்த முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் இறையில்லத்தை வக்ஃபுகளை நிர்வகிக்கக்கூடிய தகுதி. இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், தொழக்கூடியவர்கள் என்று சொல்லவில்லை, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களுக்குத்தான் இந்த தகுதி என்று சொல்கிறான். தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் என்ன? தொழுகையை அதற்குரிய நேரத்தில் இமாம் ஜமாத்தோடு சட்ட திட்டங்களை தெரிந்து ஓர்மையாக ஒழுங்காக தொழக்கூடியவர்கள் தான் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள். ஒரு பள்ளிக்கு வரமாட்டாரு, வீட்டிலேயே தொழுவாருன்னா அவர் நிர்வாக பொறுப்பை ஏற்பதற்கு தகுதியற்றவர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இறையில்லங்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி ஈமானுடையவர்களுக்கு, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ் சொல்லக்கூடிய மூன்றாவது தகுதி ஜகாத்தை வழங்கக்கூடியவர்களுக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் என்று கூட சொல்லவில்லை. ஜகாத்து கொடுக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சு, அவரெல்லாம் நிர்வாகத்துக்கு வந்து அப்படி சொல்லல. சில பேருக்கு ஜகாத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்கும், ஆனா கொடுக்க மாட்டாங்க. அவர்களை எல்லாம் சொல்லவில்லை. நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு, அந்த தகுதி யாருக்கு இருக்கிறது தெரியுமா? அதனாலதான் ரொம்ப ஏழைகள் அவர்களை ஒதுக்கி வைப்பது நோக்கமல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு வாங்க, நிர்வாகத்துக்கு வாங்க, ஜகாத்தை கொடுக்க வேண்டும். காரணம்னா உண்மையில் நடந்தது ஒரு பள்ளிவாசலுடைய சிறப்பு விழா. முக்கியஸ்தர்கள் அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக பணம் கொடுத்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் வந்துட்டு போகும்போது இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகியில ஒருத்தர் சொல்றாரு, இந்த பணக்காரங்களாம் வந்து போனாங்க, அவங்க போன் நம்பர் விட்டாங்க, எதுக்குன்னா ஜகாத் அவங்க கிட்ட எனக்கு வாங்குறது. இவர் ஜகாத்தை வாங்கக்கூடியவராக இருப்பவர் பள்ளியின் நிர்வாகியா இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய தகுதி, ஜகாத்துக்கு தகுதி வந்தா பத்தாது, பணக்காரர் வந்தா பத்தாது, அந்த ஜகாத்தை சரியாக கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அடுத்து நான்காவதாக அல்லாஹ் சொல்கிறான், இதான் ரொம்ப முக்கியமானது, கடைசியாக வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சுவார்கள். பயம் என்றால் அல்லாஹ்வினுடைய பயம், அல்லாஹ்வினுடைய பயம், அல்லாஹ்வினுடைய அச்சம் யாருடைய இதயத்தில் இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு யாரு பயந்து செய்வார்களோ அவர்கள்தான் இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டும். அல்லாஹ்வின் இல்லங்களை நிர்வகிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால் அல்லாஹ்வின் அச்சம் இதயத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பயம், அது எதற்காக வக்ஃபு செய்யப்பட்டதோ, எந்த நோக்கத்திற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்டதோ அதே நோக்கத்தில் அதை கொண்டு செல்லக்கூடிய இறையச்சம் மிக்கவர்கள் தான் அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். இங்கு நாம் ஒரு வார்த்தையை சற்று கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அல்லாஹ்வை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான் தெரியுமா? வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் வாசகம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள், அரசாங்கத்திற்கு அஞ்ச மாட்டார்கள். இதை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் துணிந்து நிற்பார்கள். இந்த இடத்தை அபகரிக்க வேண்டும் என்று எந்த கொம்பன் நினைத்தாலும் சரி அவனுக்கு பயப்பட மாட்டார்கள். பாதுகாக்கின்ற பணி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அஞ்சுவார்கள்.
வெறும் வார்த்தை ஜாலம் அல்ல. நாங்கள் அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை என்பது இதயத்தில் இருந்து வரும் அவர்களிடத்திலே. அல்லாஹ்வை தவிர எவனுக்கும் அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் தான் இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு வந்திருக்கிறோம். யாருக்கும் அஞ்ச மாட்டோம், எதற்கும் அஞ்ச மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த காலகட்டம் கணியத்திற்குரியவர்களே. அல்லாஹ்வினுடைய இல்லங்களை, அல்லாஹ்வினுடைய மதரசாக்களை, மஸ்ஜிதுகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட இந்த இடங்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சக்கூடாது என்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வக்ஃப் சொத்துக்கள் அனைத்தையும் பாதுகாப்பாக வருங்கால தலைமுறைக்கு சேர்க்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக கூறுகின்றான், என்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு என்னுடைய நம்பிக்கையுடையவர்கள் தான் வேண்டும், என்னை அஞ்சக்கூடியவர்கள் தான் இருக்க வேண்டும். இன்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டம் அல்ல, திருத்த சட்டம். ஏன் திருத்த சட்டம் என்று சொல்கிறோம்? அதில் முதல் ஆபத்து என்னன்னு சொன்னா, முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கலாம். எவ்வளவு பெரிய அநியாயம்! எங்களுக்கான எங்களுடைய சொத்து நாங்க காசு கொடுத்தோம். என்னைக்காவது ஒரு முஸ்லிம் எங்கேயாவது ஒரு இடத்துல பள்ளிவாசல அடுத்த இடத்துல கட்டின வரலாறு இருக்காங்க? ஆதாரபூர்வமா சொல்ல முடியுமா? அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி அஞ்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பள்ளிவாசல போய் துண்டு முடிச்சு மிஸ்கின் மாதிரி நிற்கிறாங்க. அப்படி தங்களுடைய வேர்வையை சிந்தி உடைத்த பணம் காசினால், எங்களுடைய பணத்தினால் வாங்கிய இடங்களை நிர்வகிப்பதற்கு நீங்கள் வருவீர்களா? எப்படி அனுமதிக்க முடியும்? கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ். என்னுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிப்பதெல்லாம் என்னை நம்பியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் இதை சொல்லிட்டு என்ன சொல்றான்? அதான் ரொம்ப கவனிக்கணும். அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான்னா, ஃபஅஸா உலாயிக அய்யகூனு மினல் முஹ்ததீன். இப்படி நிர்வகிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக, மறுமையை நம்பக்கூடியவர்களாக, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஜகாத்தை வழங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாதவர்களாக இருந்தால் அய்யகூனு மினல் முஹ்ததீன், இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்கள்தான் இலக்கை அடைவார்கள், அவர்கள்தான் நேர்வழி பெறுவார்கள். இப்படிப்பட்ட தன்மைக்கு மாற்றமானவர்கள் இங்கு உள்ளே வருவதற்கு எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது. இது தன்மைகள் உள்ளவர்கள் இதை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்திலே, அத்தா யகூனு மினல் முஹ்ததீன், அவர்கள் தான் இலக்கை அடைவார்கள், நேரான பாதை அவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். இன்னைக்கு என்ன இந்த சட்டத்துல மிகப்பெரிய முக்கியமான ஆபத்து என்னன்னா, நம்முடைய அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட இடத்தை அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் இதை நிர்வாகம் செய்வார்கள். எதுக்காக வேண்டி நாங்க வக்ஃப் செஞ்சது உங்களுக்கு தெரியுமா? ஹலால் தெரியுமா? ஹராம் தெரியுமா? வட்டி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு அவர் தங்குவதற்கு நம்ம வீட்டை வாடகை கொடுக்கலாம். ஆனால் வட்டி வியாபாரம் செய்வதற்கு கடையை என்ன செய்ய முடியாது, வாடகை விட முடியாது. வக்ஃபுக்கு சொந்தமான கடைகள் இருக்கிறது. அந்த கடைகளை வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு வட்டி வியாபாரம் செய்வதற்கு கொடுக்க முடியாது. சினிமா தியேட்டர் நடத்துறதுக்கு வக்ஃபு சொத்துல இருந்து கொடுக்க முடியாது. ஹராம் ஹலால் தெரியுமா? கணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் இப்படி சிந்திச்சு பாருங்களேன். அறநிலைத்துறை என்று இருக்கிறது அல்லவா? இந்து மக்களுக்கு சொந்தமான, இந்து மக்களுடைய கோவிலுக்கு சொந்தமான இடத்தை நிர்வகிப்பதற்கு முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்ப்பாங்களா? இல்ல சேர்த்தாலும் நம்ம இருப்போமா? சேர்த்தா கூட இருக்க மாட்டோமே. காரணம் என்ன? நாங்க அதை நிர்வாகம் பண்ண மாட்டோம் என்பது எங்களுடைய கொள்கை. அது எங்களுடைய கொள்கை. சில சமயங்கள் இப்படி கேட்கிறாங்க கேள்வி, விநாயகர் சதுர்த்திக்கு காசு கேட்கிறாங்க. இதுவரைக்கும் மஸ்ஜிதிற்கு நாங்கள் சென்று கேட்பதில்லை. ஆனால் எத்தனையோ மாற்று மத அன்பர்கள் நோன்பு கஞ்சி காசுறதுக்கு என்ன செய்றாங்க? காசு கொடுக்குறாங்க. சட்டங்கள் கேட்கப்படுகிறது. மாற்று மத அன்பர்கள் அவர்களாக வந்து காசு கொடுக்கிறார்கள். நோன்பு கஞ்சிக்கு வாங்கலாமா? சட்டம் என்ன தெரியுமா? ஹலாலாக சம்பாதித்தால் வாங்கலாம்,
ஹலாலாக சம்பாதித்தால் வாங்கலாம். ஒரு முஸ்லிம் ஹராமாக சம்பாதிக்கிறார், வாங்கக்கூடாது சட்டம். ஒரு காஃபிர் ஹலாலான முறையில வேர்வை செஞ்சு உழைக்கிறாரு, நியாயமான நேர்மையான முறையில உழைக்கிறாரு, தாராளமா வாங்கலாம். பள்ளிவாசல் கட்டுவதற்கு எத்தனை மாற்று மதத்தவர்கள் காசு கொடுக்கிறார்கள் தெரியுமா? வாங்கலாமா? வாங்கலாம். சட்டம் எங்கிருந்து வந்து தெரியுங்களா? இப்ப இருக்கிற காபத்துல்லாவை நம்ம தவாப் செய்யறமே, அங்கிருந்து வந்த சட்டம் தான். காபத்துல்லாவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கட்டப்பட்ட காபத்துல்லா மாற்று மத அன்பர்களால் கட்டப்பட்டது, காபிர்களால் கட்டப்பட்டது. சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய காசினால் கட்டப்பட்டது. உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும் நினைக்கிறேன். காபத்துல்லா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் சின்னதா தானே இருக்கு. ஏன் சின்னதா கட்டாங்க தெரியுங்களா? அப்படின்னா நிபந்தனை, மாற்று மத அன்பர்கள் தான் பணம் கொடுத்தார்கள், ஆனாலும் அவர்களே ஒரு நிபந்தனையை இட்டுக் கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய ஆலயத்தை கட்டுகிறோம், நேர்மை அல்லாத முறையில் சம்பாதித்த காசை என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்துடக்கூடாது. ரொம்ப பியூரா, ரொம்ப நேர்மையாக சம்பாதித்த காசு பணம் மட்டும்தான் காபத்துல்லாவை கட்டுறதுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற நிபந்தனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால ஹலாலான அந்த பணம் ரொம்ப குறைவா வந்து இருந்துச்சு. அதனால காபத்துல்லாவை சின்னதா கட்டினாங்க. ஹத்தீம் என்ற அந்த வளைவு சுற்று பகுதி அது காபத்துல்லா, அது இன்றும் காலியாக இருக்கிறது. ஹலாலான காசு கிடைக்கல, சின்னதா கட்டியாச்சு காபத்துல்லாவை. என்னுடைய மஸ்ஜிதுகள் சின்னதாக இருக்கலாம், சிறியதாக இருக்கலாம், ஆனால் யாரை வணங்க வேண்டுமோ அந்த இறைவனை வணங்கக்கூடிய இடம் அது. எனவே மற்றவர்களை நிர்வகிக்க அங்கு விடவே முடியாது. கணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த மாதிரி நேரத்துல அவங்க வந்து காசு கேட்கறாங்க இல்லையா, விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் காசு கேட்கறாங்க, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதுன்னு கேட்பாங்க. நிர்பந்தம், கொடுக்கலாம் தாராளமாக. நீயத்து மட்டும் என்ன செய்யணும் தெரியுங்களா? ஒரு முஸ்லிமுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா? அதற்கு கேட்டால் பல விஷயங்கள் செய்வாங்க, அதே நேரத்துல அன்னதானமும் செய்வாங்க. விநாயகர் சதுர்த்தியில என்னென்னமோ செய்வாங்க, நமக்கு பிடிக்காத காரியங்களா செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து கட்டுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்னதானமும் வழங்குவார்கள். நம்ம எந்த எண்ணத்துல கொடுக்கணும் அப்படின்னா, அன்னதானம் செய்யறாங்களே அந்த எண்ணத்துல தான் கொடுப்போம், அப்படித்தான் கொடுக்க வேண்டும். இப்ப யாரும் போய் அந்த நிர்வாகிகள் இருக்க முடியாது, இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்க முஸ்லிம்களாக எங்களுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய சொத்துல எப்படி மற்றவர்களை அனுமதிக்க முடியும்? எங்க இஸ்லாமிய சகோதரர்கள் விளங்க வேண்டிய ஒரு சுருக்கமான ஒரு 6-7 செய்திகளை நாம் விளங்கிக் கொண்டால் போதும். முதலாவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட்ட வக்ஃபிலே அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அதாவது 2 MP 2 MLA முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். ஏறத்தாழ 22 பேர்ல 12 நபர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கலாம் என்ற சட்டம். இரண்டாவது என்ன அப்படின்னா, அந்த வக்ஃபு சொத்துல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் யாரை எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா, ஒன்றிய அரசு இனிமேட்டு எதுக்கு நினைக்குதோ அதுக்கு செலவு பண்ணுவாங்களாம். இது எவ்வளவு பெரிய மோசடி! நம்ம காசை எடுத்து என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம். நம்ம ஜக்காத்தையே கூட முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஜக்காத்தை தாண்டி இஸ்லாமியர்கள் செலவு செய்வார்கள். ஆபத்தான நேரங்கள்ல வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு, இதெல்லாம் செலவு பண்றது ஜக்காத் அல்ல. ஜக்காத் அல்லாத காசுகளை கொடுக்கின்றோம் அல்லவா? இப்ப இவங்க எடுத்து இவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க என்ற சட்டம் அதிலே இருக்கிறது. அதே போன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நிறைய பள்ளிவாசல் கொடுத்திருக்காங்க இல்லையா? கணியத்திற்குரியவர்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட விளங்கணும். இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, வக்ஃபு சொத்து நிறைய சொல்றீங்க, அதெல்லாம் முஸ்லிம் மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. முஸ்லிம் மன்னர்கள் மஸ்ஜிதுக்கு மட்டுமா கொடுத்தாங்க? கோயிலுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஏன் முஸ்லிம் அல்லாதவர்கள் கோயிலுக்கு கொடுத்திருக்காங்களே, அதுதான் அவங்க அத்தை வீட்டு சொத்தியா கொடுத்தாங்க? அரசாங்க சொத்தை தான் எடுத்து கொடுத்தார்கள். எது கொடுக்கப்பட்டதோ, யாருக்காக வேண்டி கொடுக்கப்பட்டதோ, இந்த அறநிலை துறைக்கு சொந்தமான எத்தனை இடங்கள் இருக்கிறது? எல்லாம் காசு கொடுத்து வாங்கினதா? எல்லாம் காசு கொடுத்தா வாங்குறீங்க? இல்ல அதற்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கிறதா? இந்த சட்டத்துல இன்னொன்னு என்னன்னு சொன்னா, இப்ப ஒன்றிய அரசு சில ஆவணங்களை, அந்த ஆவணத்தை கொடுத்தாதான் அந்த வக்ஃபு சொத்தா இருக்கும். இல்லைன்னா வக்ஃபு சொத்தா இருக்கு. அது எத்தனை ஆண்டு காலமாக வக்ஃபு சொத்தாக தலைமுறையாக வக்ஃபுனாலே என்னதுங்க, கியாமத் நாள் வரை நிற்கும். அது வக்ஃபுன்னு சொன்னாலே என்ன தெரியுங்களா அர்த்தம்? நிற்பதுன்னு அர்த்தம். நிற்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு.
ஒண்ணு இருக்கு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாருல அவர் எழுந்து நிக்கிறது, இன்னொன்னு இருக்கு போய்கிட்டு இருக்கவங்க நிக்கிறது. இந்த சிக்னல் எல்லாம் ஸ்டாப்னு இருக்கும், நில் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? போய்கிட்டு இருக்க வாகனம் நின்றுன்னு அர்த்தம். அதுக்காண்டி பஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க எழுந்து நிற்பாங்களா? சிக்னல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்க எழுந்து நிக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது. அதுக்கு வக்ஃப் என்றால் என்ன பொருள்? சென்று கொண்டே இருந்த சொத்து, கை மாறிக்கொண்டே இருந்த சொத்து இனி கை மாறாது. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் அபகரித்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களோ 12 ஆண்டுகள் அபகரித்து அமர்ந்து கொண்டால் அது அவர்களுக்கே சொந்தம் என்று சொல்கிறது. இணையத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அங்கு எது இருந்தாலும் சரி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. யார் யாரு எந்த சொத்தை எடுத்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களோ அது என்ன, இது நம்ம அது வக்ஃபு சொத்துன்னு சொன்னா அது எப்படி நீங்க வக்ஃபு சொத்துன்னு சொல்லுவீங்கன்னா என்ன, எப்படிங்க கேட்கணும்? நியாயம் நேர்மதை எப்படி கேட்கணும்? என்ன கேள்வி கேட்கணும்? எங்களுடைய வக்ஃபு சொத்துல நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா நாங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்த நீ எப்படி வக்ஃபுன்னு சொல்லுவேன்? நம்மள பார்த்து கேட்கலாம். எங்க இடத்துல நீ உட்கார்ந்துகிட்டு எங்க இடத்த நாங்க கேட்டா அது எப்படி நீங்க உங்க இடம் சொல்லுவீங்க? கொஞ்சம் சிந்திக்கணுமா வேணாமா? அட ஏன் இடத்துல நீ எப்படா உட்கார்ந்து நான் கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் நாங்களா இருக்கின்றோம். எங்க இடத்துக்கு உட்கார்ந்துகிட்டு இவங்க என்ன செய்வாங்களா, இவங்க இடம் நிம்மதி ஆக்கிடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, வக்ஃப் என்பது அல்லாஹ்விற்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள். இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு சொன்னா, முஸ்லிமே வக்ஃப் செய்யணும்னு சொன்னா கூட 5 ஆண்டுகள் அவர் என்ன இருக்கணுமா? முஸ்லிமாக இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள்ல எத்தனை முஸ்லிம் அரசர்கள் இந்து கோயில்களுக்கு கொடுத்தாங்களே இடத்த, எந்த அடிப்படையில கொடுத்தாங்க என்பதை விளங்கிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஆளுங்க பள்ளிவாசல் கொடுக்காம அப்படி செய்யறாங்க. முஸ்லிம் மன்னர்கள் கோவில்களுக்கு கொடுத்தார்களே, அவர்கள் எந்த அடிப்படையில் கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் அனைவர்களுக்குமான அரசர், அனைவர்களுக்குமான நியாயமான நேர்மையான ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் அவர்கள் கொடுத்தார்கள். அதனாலதாங்க 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முஸ்லிம்களை வெளியேறு என்று சொல்லவில்லை. 200 ஆண்டு 150 ஆண்டு ஆட்சி செய்த ஆங்கிலேயரை பார்த்து வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னார்களே, முஸ்லிம்களை பார்த்து வெளியேறு என்று சொல்லவில்லை. காரணம் என்ன? நீதமான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, இந்திய நாட்டின் வளம் இந்தியர்களுக்கே சொந்தம் என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள். எனவேதான் இஸ்லாமிய மன்னர்கள் பள்ளிவாசலுக்கு ஒதுக்கின மாதிரி கோயில்களுக்கு இடத்த ஒதுக்கி இருக்கிறார்கள். அதுவும் அன்றைய காலத்தினுடைய வக்ஃபு தான். அது மாற்று மதத்தவர்களுக்கு, இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு வக்ஃபாக இருந்தது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வக்ஃபு இடங்களை பாதுகாப்பது என்பது நம்முடைய மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களுடைய விளைவு எப்படி செல்லும் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு சில வரலாற்று நிகழ்ச்சியை வைத்து சொல்கிறார்கள். புகாரா, சமர்கந்தி என்ற இஸ்லாமிய கேந்திரங்களாக திகழ்ந்த நாடுகள், அங்கு இஸ்லாமிய மார்க்கம் அப்படியே சன்னந்தனமாக அழிக்கப்பட்டதற்கு காரணம் அது எப்படி துவங்கியது என்றால் வக்ஃபு இடத்துல தான் துவங்குச்சு. வக்ஃபு இடம் என்பது வெறும் பள்ளிவாசல் எங்க இருக்கு அது மட்டும் இல்ல, அந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு வருமானத்திற்காக வேண்டியும் என்ன செஞ்சிருப்பாங்க, இடத்தை ஒதுக்கியிருப்பாங்க. பல பள்ளிவாசல்கள் பல ஊர்ல இப்போ நீங்க பார்க்கலாம், பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசலுக்கு முன்னாடி பெரிய வளாகம் இருக்கும், வணிக வளாகம் இருக்கும். எதற்கு? அந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு, மதரசாக்களை நிர்வகிப்பதற்கு அந்த வணிக வளாகங்கள் இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த மதரசாக்கள், இந்த யத்தீம்கானாக்கள், அனாதைகளின் இல்லங்கள், விதவைகள், இவர்கள் எல்லாம் பலன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வக்ஃபு செய்திருப்பார்கள். இப்ப முதல்ல என்ன அரசாங்கம் செய்யும்னா, பள்ளிவாசல் இருக்கிற இடத்த, மஸ்ஜிதுகள் இருக்கிற இடத்த, மதரசா இருக்கிற இடத்த ஒண்ணும் செய்ய மாட்டோம், இந்த மாதிரி சும்மா இருக்கிற இடத்த தான் எடுக்க போறோம். அதை எடுத்தா என்ன ஆகும்? வருமானம் குறைஞ்சிடும். நல்லா கவனிக்கணும். வருமானம் குறைந்தால் என்னவாகும் தெரியுங்களா? மஸ்ஜிதிற்கு வருமானம், மதரசாவுக்கு வருமானம் வராது, சன்னமாக இதெல்லாம் அழிக்கப்படும். அது மட்டுமல்ல, மஸ்ஜிதுகளின் மீது வரி விதிப்பார்கள். இன்னைக்குதான் எல்லாத்துக்குமே வரி விதிக்கிறாங்க. குழந்தை குடிக்கிற பால்ல இருந்து அது போற அக்கீஸ் வரைக்கும் என்னது இருக்கு வரி. பள்ளிவாசலின் மீது வரியை விதிப்பார்கள். வரக்கூடிய வருமானம் போயிருக்கீங்களா, எக்ஸ்ட்ரா என்னாச்சு? வரி விதிப்பு. அது மட்டுமல்ல, அந்த வரியை கட்டுவதற்கு முஸ்லிம்கள் முன் வருவாங்கல்ல, என்னதான் சொத்து போனாலும்
வரி கட்டுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று முஸ்லிம்கள் யார் வரி செலுத்துகிறார்களோ அவர்களை பார்த்து முடிப்பாங்க. அவங்களை பிடிக்கிறது ஒண்ணு வச்சிருக்கிறாங்க இல்லையா, வருமான வரித்துறை. அவங்க கிட்ட போ, நீ எப்படி பள்ளிவாசல் காசு கொடுத்த, எங்க இருந்து கொடுத்தேன்னு வரியை போட்டு அந்த வரியை செலுத்துபவர்களை கூட அடக்குமுறையில் அவர்களை அடக்க முயற்சிப்பார்கள். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு யார் வராங்களோ அவங்க கிட்ட வரி, ஒவ்வொரு ஆள் ஒரு ஒத்துக்கு வந்தா வரி. எப்படின்னா, இந்த வணிக வளாகங்கள்லாம் சிலது இருக்கும், சில மால்லாம் இருக்கும், அதுக்குள்ள போனாலே என்ன செஞ்சணும், பொருள் காட்சிக்குள்ள போறதுக்கு என்னது ஒரு வரி, ஜூக்கு போறதுக்குள்ள ஒரு வரி, ஏதாவது போட்டாங்கன்னா அதுக்குள்ள அதுக்கு உள்ள ஒவ்வொரு விளையாட்டுக்கு காசு வாங்குறாங்களா இல்லையா. இந்த மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள வர்றதுக்கு என்ன செய்வாங்க, வரியை போட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்ப என்ன செய்வாங்க, சும்மாவே வீட்டுல தொழுதுறோம், இதோட பெரிய வப்பா இருக்குதுன்னு என்ன செய்வாங்க, வீட்டுல தொழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படித்தான் இஸ்லாமிய ஆட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடங்கள் எல்லாம் தன்னந்தன்னமாக சிதைக்கப்பட்டது. மஸ்ஜிதுகள் மதரசாக்களுக்கு ஆட்கள் வர மாட்டார்கள், போனா வரி கட்டணும். கணியத்திற்குரியவர் இப்படிப்பட்ட பெரிய ஆபத்தை பின்னணியாக வைத்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இது. எனவே இதை எல்லா விதத்திலும் நாம் முடிந்தவரை உயிர் மூச்சு இருக்கும் வரை இதை எதிர்ப்பது இஸ்லாமியர்கள் மீது கட்டாய கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, எதற்கும் அஞ்ச மாட்டோம். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அஞ்ச மாட்டோம். நாம் யார் தெரியுமா, முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு சொத்தை மட்டுமா எங்களுக்கு பாதுகாத்து தெரியும், முழு இந்தியாவை ஆங்கிலேயர்களிடத்தில் இருந்து பாதுகாத்து பத்திரமா கொடுத்தவங்க நாங்க. முழு இந்தியாவை பாதுகாத்தவர்கள். இந்து மதத்தை இந்துவா இருக்கிறான்னா இஸ்லாமியர்கள் செய்த தியாகம் இல்லைன்னு சொன்னா எப்பயே எல்லாம் மதம் மாறி போயிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் எல்லாரும் மதமாத்திருப்பாங்க. இந்தியாவை பாதுகாத்து கொடுத்த எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சொத்தையும் பாதுகாக்க தெரியும், பாதுகாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த சட்டம் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் திரும்ப பெறும் வரை போராடுவது நம்மால் முடிந்த வழிகளில் அறநெறியில் இஸ்லாம் இந்த இந்திய சட்டத்தை பேணி இன்ஷா அல்லாஹ் நாம் அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உறுதியா இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எக்மூர் ராஜ ரத்தினம் ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல பல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இங்க நடந்திருக்கு. அங்கு ஞாயிற்றுக்கிழமை 5 மணி முதல் 9 மணி வரை மிகப்பெரிய கண்டன கோஷங்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, உண்மையில் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைவர்களும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நல்ல முறையில உரை நிகழ்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அங்கு வருகிறார்கள். அவர்களுடைய உரையெல்லாம் நிகழ்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை முழுமையாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது தொழுகையை முடித்து விட்டு செல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த தெரு விட்டு அடுத்த தெரு, இந்த ஃபுட் பாயிண்ட் இருக்குல்ல, லுக்மன் ஃபுட் பாயிண்ட், இன்ஷா அல்லாஹ் அங்கு கண்டன கோஷங்கள் இன்ஷா அல்லாஹ் அனைத்து மஸ்ஜிதுகளின் கூட்டமைப்பு சார்பாக இன்ஷா அல்லாஹ் அதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் அந்த கண்டன கோஷத்திலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கடைசியாக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வக்ஃபை பற்றி சொல்லும் பொழுது, நிரந்தரமான தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பிரபல்யமான ஒரு நபிமொழி இருக்கிறது, ரொம்ப பிரபல்யமான நபிமொழி. அது என்ன? சதகத்துன் ஜாரியா. நாம மௌத்தா போயிட்டா நம்முடைய ஆமால்லாம் எல்லாம் மூடிடுவான், ஆனால் 3 அறங்கள், 3 நற்காரியங்கள் அல்லாஹ் மூடுறதில்லை. அதில் ஒன்று வக்ஃபு, சதகத்தின் ஜாரியா. நாம் சென்று விடுவோம், ஆண்டு காலம் சென்று விடும், பல 100 ஆண்டுகள் சென்று விடலாம், ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு கொடுத்த இடம், அதனுடைய நன்மை வந்து கொண்டே இருக்கும். இது ஒன்று. இரண்டாவது சொன்னார்கள் இல்முன் யுன்தஃபஉ, பலன் தரக்கூடிய கல்வி. மூன்றாவது சொன்னார்கள் நமக்காக துஆ செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளை, அல்லாஹ்வின் பேரருளால். இந்த 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு ஸ்தாபனம் தான் JM ஸ்கூல் என்பது. அல்லாஹ்வின் பெரிய கிருபை. அது சதகத்தே ஜாரியா, கல்வி கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது. மூன்றாவது, நல்ல பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக திகழ்கிறது. அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகளுக்கென்று 5வது வகுப்பு வரை தான் ஆண் பிள்ளைகளையும் சேர்ந்து படிப்பாங்க. 6வதுல +2 வரைக்கும் யாருக்கு மட்டும்தான்? பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான். ஏன் தெரியுமா? ஒன்று, அவர்களுக்கு பாதுகாப்பான கல்வி நிலையம் ஒன்று அவசியம். அது மட்டுமல்ல, அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, பெண்களுக்கு நாம் கல்வியை கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வருங்கால ஜெனரேஷனுக்கு உருவாக்கிடுவாங்க.
ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுற பாருங்களேன். நாம பேசுற பாஷைக்கு தமிழ் பேசுறீங்கன்னு வைங்க, தமிழுக்கு என்ன சொல்லுவோம்? தாய்மொழி. உருது பேசுனா உருதுக்கு என்ன சொல்லுவாங்க? உருதுக்கு உருதுல மாதிரி இருக்குமான்னு சொல்லுவோம். ஒருத்தர் இங்கிலீஷ் தான் பேசுவாருன்னு வச்சுக்கிறோமே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. என் ஃபாதர் லாங்குவேஜ் சொன்னாங்க. தமிழுக்கு தாய்மொழின்னு ஏன் சொல்றோம்? என் தந்தை மொழின்னு சொன்னா என்ன? மாதிரி என் பாப்கா சுபான்னு சொன்ன சொல்ல மாட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த மொழியை கற்றுக் கொடுத்தது தாய் தானே தவிர தந்தை அல்ல. அந்த குழந்தைக்கு தமிழை கற்றுக் கொடுத்தது தாய். அந்த தாய் மார்க்கப்பட்டு உள்ளவளாக ஆகிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் மார்க்கத்தையும் கற்றுக் கொடுத்து விடுவார்கள். அந்த தாய் உலக கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தால் டியூஷனுக்கு நீங்க வேற எங்கேயும் அனுப்ப தேவையில்லை. அந்த தாய் கற்றுக் கொடுத்து விடும். மார்க்கப்பற்றையும் உலக கல்வியையும் சேர்த்து நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஜேஎம் என்ற அந்த சும்மா மஸ்ஜித் என்ற அந்த ஸ்கூல் பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அடிப்படையிலே அதை தொடர்ச்சியாக வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய நோக்கத்தில் அல்லாஹ்வின் பேரருளால் மிகப்பெரிய ஒரு கல்வி வளாகம் அதை ஸ்டார்ட் பண்ணி 12ஆம் வகுப்பு வரை அங்க நடைபெறுகிறது. நம்ம பள்ளிவாசலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா? இது பொதுவாக நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா, நம்ம பள்ளிக்கு சொந்தமானது நினைச்சிருப்போம். அது வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. வாடகை நம்ம பள்ளியில இருந்து நிர்வாகத்திலிருந்து கொடுக்குறாங்க, மிகப்பெரிய ஒரு தொகை. இன்ஷா அல்லாஹ் அந்த கட்டிடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஸ்கூல் தான் அங்க போயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் வளர்ச்சி பாதையில் செல்லும் முகமாக அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ஆண்டிலே +2 வரைக்கும் படிச்சு முடிச்ச மாணவிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் பிகாம் அப்படின்ற கோர்ஸும் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற கோர்ஸ், அதை விட ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு சைக்காலஜி, BA சைக்காலஜி. இன்ஷா அல்லாஹ் இந்த 3 பாடத்திட்டங்கள் அவர்களுக்கு ரொம்ப தூரம் காலேஜுக்கு போக முடியாது. சில பேருக்கு, சில பேர் ஏழ்மையினால, சில பேர் பரதாவோட ரொம்ப தூரம் கொண்டு போய் விட முடியாது, அதனாலதான் நிப்பாட்டிடுறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த கட்டிடத்தில் முழுமையான பாதுகாப்போடு இன்ஷா அல்லாஹ் பெண் பிள்ளைகளுக்கு துவங்க இருக்கிறார்கள். இது குறித்த அறிவிப்பையும் இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் இன்ஷா அல்லாஹ் தொழுது முடித்தவுடன் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு செய்வாங்க. அதையும் கேட்டுவிட்டு இன்ஷா அல்லாஹ் நடைபெறக்கூடிய அந்த கண்டன கோஷத்திலும் தாங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.